ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா இடையே என்ன சிக்கல்? திடீர்னு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா பிரஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன மாதிரியான சூழல் இருக்குன்னா, அவங்க கூட்டணி எப்படி அமைய போகுது, 2026 தேர்தல் தான் அவங்க சந்திக்க போற முதல் தேர்தல். இதை ஏற்கனவே அவங்க திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்த எந்த ஒரு தேர்தல்களையும் அவங்க சந்திக்கல. தங்களுடைய ஒரே இலக்கு 2026 அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே வந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கிறதா வந்து செய்திகள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. அதிலுமே தேர்தல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் இடையே வந்து ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் கடந்த சில நாட்களா வந்து வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பு வெளியான அன்று வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில அவர் அதிமுக அப்படிங்கிற ஒரு பேரை வந்து எந்த இடத்துலையுமே பயன்படுத்தல. பொள்ளாச்சி வழக்கு அப்படிங்கிறது 2019ஆம் ஆண்டு வந்து நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி. அப்போ மிகப்பெரிய அளவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு பலரும் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் அறிக்கையில் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த அவலம்னோ இல்லைன்னா அதிமுக ஆட்சி குறித்தோ எதை பற்றியுமே விமர்சிக்கலை. தன்னுடைய அந்த அறிக்கையோட லாஸ்ட் பேரால கூட திமுகவை அவர் வந்து விமர்சிச்சிருந்தார். இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாச்சு. என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது அதிமுகவின் கூட்டணியோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறதாவும், அதனால தான் அந்த அறிக்கையில் அதிமுகவை குறிப்பிடல அப்படின்னு சொல்லியும் அதிமுகவை எதிர்க்க தமிழக வெற்றி கழகம் தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வந்து வைரல் ஆகுது. பலரும் வந்து அந்த அறிக்கையின் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. அதை நம்மளால பார்க்கவும் முடிஞ்சுது. இப்படி பலரும் தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இப்போ ஒரு செய்தி கூட வெளியாச்சு 2 தினங்களுக்கு முன்னாடி. என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அதிமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு, அதனால தான் விஜயை வந்து அவர் இயக்குறாரு. ஏன்னா வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் அவர் இருக்கிறதால அவருடைய பேச்சை வந்து விஜய் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை ஈடுபடுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அதுல என்ன சொல்லி இருக்காருன்னா, தெள்ள தெளிவா பல தோல்விகளை சந்தித்த அதிமுகவோட எதுக்கு நாங்க கூட்டணி வச்சுக்கணும்? அதிமுக அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியை நாங்க ஏன் விமர்சிக்கணும்? எங்களுடைய டார்கெட் திமுக பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. அதே மாதிரி தேர்தலில் வந்து யாருடன் கூட்டணி, பாமகவா இல்லை வேறு எந்த கட்சின்னு சொல்லி பிரஸ் பீப்புள் கேட்கும் போது அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார். இப்ப இதுலயே ஒரு சிக்கல் என்னன்னா, இவர் பேச வேண்டிய விஷயத்தை ஏன் விஜய் வந்து பிரஸ் மீட் பண்ணல, ஆதவ் அர்ஜுனா வந்து பிரஸ் மீட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்து பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடியவர் வந்து புசி ஆனந்த். அவர் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணது, அதுவும் அவர் மட்டுமே வந்து இருந்தது வந்து பல கேள்விகளையுமே இப்போ வந்து எழுப்பி இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சிக்கல் இருக்குன்னு சொல்லப்படுற நிலையில புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே கூட ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு கோல்டு வார் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த கமெண்ட் செக்ஷன்ல எடுத்தாலே வந்து தமிழக வெற்றி கழகத்திலே பல பிரச்சனைகள் இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து நம்மளால காண முடியுது. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்க சூழல்ல ஆதவ் அர்ஜுனா தனியா வந்து பிரஸ் மீட் கொடுத்ததுமே பல கேள்விகளை இப்ப எழுப்பி இருக்கு. தன்னுடைய பிரஸ் மீட்ல அவர் வந்து திருமாவளவன் அவர்களையும் வந்து கடுமையா விமர்சித்து இருந்தாரு. மாதத்துக்கு வந்து மாறி மாறி வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. அதோட திமுக வந்து ஏதாவது வந்து ஊழல் வழக்குல சிக்கினாங்கன்னா உடனே வந்துட்டு பாஜகவை நாங்க எதிர்க்கிறது தான் இப்படி எங்களுக்கான சிக்கல்களை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் திமுக மேல வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பிரஸ் மீட்க்கு அப்புறமா இன்னுமே கட்சிக்குள்ள சிக்கல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கேள்வி எழாமல் இல்லை. தேர்தல் வியூக வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. இந்த இருவருக்கும் இடையே சிக்கல் வந்துச்சுன்னா அது தேர்தல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. 2026 தேர்தலை விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமா வந்து எழுந்திருக்கு. அதற்கு காரணம், நடிகரான விஜய் தற்போது அரசியல்ல வந்து களமிறங்கி இருக்காரு. தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு முழுவதுமா வந்து ஒரு குட் பை சொல்லிட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் வந்து ஜனவரி மாதம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்க நிலையில
இதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க அரசியல்ல தான் ஈடுபட போறாருங்கிறதால 2026 தேர்தல் விஜய்க்கு ஒரு மிக 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 முக்கியமான தேர்தலா இருக்கு. ஏன்னா அந்த தேர்தல்ல விஜய் சொதப்பினா திருப்பி அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப சீமான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு லைம் லைட்ல தன்னை வச்சுக்கிட்டே இருப்பாரு. தேர்தல் இருக்கோ இல்லையோ அவரை பற்றிய செய்திகள் எப்பவுமே இருக்கும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த விஷயத்துல வந்து ஒரு சில தவறுகளை செய்யறாரு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழல்ல மட்டும்தான் அறிக்கையை வெளியிடுறாரு. இது வரைக்கும் ஒரு முறை வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கலா அவர் வந்து தாங்க தான் எதிர்கட்சி, திமுகவை நாங்க தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பேசினாலுமே அதற்கான வேலைகளை அவங்க சரிவர செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்படி தன்னுடைய அரசியல் பாதையில விஜய் பல சிக்கல்களை சந்திப்பதற்கு, பல சிக்கல்களை வந்து அவர் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடன் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் விஜயை இப்படி ஏக்குறாங்க. விஜய் இப்படி தேர்தல் நெருங்க நெருங்க கட்சியை அசால்ட்டா விட்டா அது எலெக்ஷன் டைம்ல அவருக்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் கட்சியின் தொண்டர்களும் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பயத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிருச்சு, திமுகவும் ஒரு வலுவான கூட்டணியோட இருக்கு. ஆனா விஜய் இது வரைக்குமே எந்த ஒரு கூட்டணி அறிவிப்பையும் வெளியிடல. மூன்றாவது கட்சியாக வந்து விஜய் தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அமைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா மூன்றாவது கட்சியாக அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கணும்னா கூட்டணி கட்சிகளுடைய பலம் வந்து கொஞ்சமாவது தேவை. ஸோ அவர் அந்த கூட்டணிக்கான முயற்சிகள் ஏதாவது ஈடுபடுறாராங்கிற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்குமே வெளிவரல. இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசம்பர் மாசம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருக்கம் அப்படின்னும் போது தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்களுக்கு வந்து அது ஒரு மனசோர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்கப்படுது. விஜயோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்? கட்சிக்குள்ளேயே இப்படி வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறதா மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்க நிலையில இதை தேவையில்லாம வளர்க்காம கட்சியினர் ஒன்று சேர்ந்து தாவேகா வந்து ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொண்டர்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நிர்வாகிகளோட கோரிக்கையா இருக்கு. இந்த விஷயத்துல விஜய் என்ன பண்ண போறாரு, அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.